ஓம் நாராயணாய் வித்மகே வாசுதேவாய் தீமஹி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மே மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள், பானு சப்தமி நாள். உங்கள் அனைவருக்கும் தர்மபுரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை சௌந்தரியவல்லி சமேத பேட்டைராய சுவாமி என்னுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்ளும். அற்புதமான பெருமாள். ஆயுள் ஆரோக்கியம், குடும்ப ஐஸ்வர்யம், கல்யாண வரம் கிடைக்க வழிபட வேண்டிய பெருமாள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள பராபவ வருஷம் வைகாசி மாதம் 24ஆம் நாள். இன்று இரவு 11:12 வரை சப்தமி திதி உள்ளது. அதன் பின்னர் அஷ்டமி திதி உள்ள நாள். இன்று அதிகாலை 4:47 வரை அவிட்ட நட்சத்திரம், அதன் பின்னர் சதய நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அதிகாலை 4:47 வரை சித்த யோகமும், அதன் பின்னர் அதிகாலை 5:51 வரை அமிர்த யோகமும், அதன் பின்னர் சித்த யோகமும் உள்ளது. இன்று புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 3:30 முதல் 4:30 வரை உள்ளது. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரையும், குளிகை நேரம் மாலை 3 முதல் 4:30 வரையும், யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, சிறப்பான நாள். வரவேண்டிய பணபாக்கிகள் சில பேருக்கு வந்து சேரும். வியாபாரத்திலே முன்னேற்றம் உண்டு. பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்சியல் செக்டாரில் எதிர்பார்த்து இருப்பவர்கள், அதாவது குறிப்பாக டிரான்ஸ்ஃபரை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கலைஞர்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு வாராகியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. ரிஷபராசி அன்பர்களே, பணவரவு உண்டு. கலைஞர்களுக்கு புகழ் பெருமை கிடைக்கும். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். வீட்டில் இருந்த சில பிரச்சனைகள் குறையும். விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பால், பூ, பழம், காய்கறி சம்பந்தமான பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. தந்தை வழி உறவுகளுடன் இருந்த மனஸ்தாபம் விலகும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு காலபைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. மிதுன ராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். சில பேருக்கு தேவையில்லாத விரைய செலவுகள் வந்து சேரும். உறவுகள் விஷயத்துல கவனமா இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கு சில சங்கடங்கள் வரும், சமாளிச்சிருவீங்க. பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கவனமாக இருக்கணும். கூட வர்றவங்கள்ட்ட, முன்பின் அறிமுகம் இல்லாதவங்கள்ட்ட எல்லாம் தேவையில்லாம எல்லா விஷயத்தையும் பேசிட்டு இருக்காதீங்க. அதிர்ஷ்டமான வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். கடகராசி என்பர்களே, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை. சில பேருக்கு தேவையில்லாத சில விரயங்கள் வந்து சேரும். கடன் விஷயங்கள்ல கவனமா இருங்க. மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவை. ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வச்சிருக்கிறவங்களுக்கு லாபம் உண்டு. எண்ணெய் சம்பந்தமான, அரிசி சம்பந்தமான பிசினஸ் செய்பவர்களுக்கும் லாபம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு சுதர்சனர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. சிம்ம ராசி என்பர்களே, பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு. ராசிக்குள் கேது பகவான் இருக்கிறார். அஷ்டமத்து சனி நடக்குது. அதனால உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருக்கணும். சாப்பாட்டு விஷயங்கள்ல கண்ட்ரோல் தேவை. ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், ஆயில் ஃபுட் எல்லாம் தவிர்க்கிறது நல்லது. பிள்ளைகள் கேட்ட சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி கொடுப்பீங்க. அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். கன்னிராசி அன்பர்களே, வேலை கிடைக்காதவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்கள்ல நம்பிக்கையை தர்ற மாதிரி சில நல்ல நியூஸ் வந்து சேரும். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கணும். சில பேருக்கு வாகன யோகம் உண்டு. வீட்டில் ஏதாவது சேஞ்ச், மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. புதுசாக ஒரு சோஃபா வாங்குறது,
ஒரு டிவி வாங்குறது, மொபைல் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல மனசு ஓடும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். துலாம் ராசி என்பர்களே, நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். மனசுல இருந்த சில பயம் விலகும். வியாழ பகவான் இப்ப உங்களுக்கு அனுகூலமாக இல்லை. அதனால சுபகாரியங்கள் பிளான் பண்ற போது கொஞ்சம் ப்ராப்பரா பிளான் பண்ணிக்கங்க. விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். லெதர் சம்பந்தமான பிசினஸ் செய்யறவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தமான வியாபாரம் செய்யறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். அதிர்ஷ்டமான வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். விருச்சிக ராசி அன்பர்களே, தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கல்வி நிறுவனங்கள் நடத்துறவங்க, ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி, மாண்டசரி, பிளே ஸ்கூல், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஆசிரியர்களுக்கு அனுகூலமான நாள். புது பொறுப்புகள் வந்து சேரும். வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். தனுசு ராசி அன்பர்களே, ஒரு நிறைவான நாளா இருக்கும். உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திப்பீங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கலாமா, நம்மளுடைய ஸ்கில்ஸை வளர்க்கலாமா அப்படின்னு மனசு தோணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ, சைபர் செக்யூரிட்டியோ, டேட்டா சயின்ஸோ, மெஷின் லேர்னிங்கோ, இந்த மாதிரி ஏதாவது இன்னைக்கு ட்ரெண்டிங்காக உள்ள கோர்ஸை கூடுதலாக எக்ஸ்ட்ராவாக படிக்கிறது நல்லது. தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்டமான வழிபாடு சரஸ்வதி தேவி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மகர ராசி என்பர்களே, சனி பகவானால் உங்களுக்கு சின்ன சின்ன யோகங்கள் வந்து சேரும். கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், சரியான ரெக்கக்னிஷன் இல்லையே அப்படின்னு பல வருஷமா இருந்தவங்களுக்கு இப்பொழுது அதுக்கான வாய்ப்பு வரக்கூடிய ஒரு காலம். விவசாயிகளுக்கு ஏற்றம் உண்டு. கடல் சார்ந்த தொழில் பண்றவங்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். மெஷினரி சம்பந்தமான பிசினஸ் பண்றவங்க, ஃபேக்டரி வச்சிருக்கிறவங்க, டூல் சம்பந்தமான பிசினஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்களுக்கு தைரியம் பிறக்கும். ஆண்களுக்கு கொஞ்சம் நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்டமான வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கும்ப ராசி என்பர்களே, ராசிக்குள் ராகு பகவானுடன் சந்திரன் சேர்ந்திருக்கிறார். சில குழப்பங்கள் வரும். இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனசு அலைபாயும். கடன் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆட்டோமொபைல், கெமிக்கல், ஸ்டீல், அயன் சம்பந்தமான வியாபாரம் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். அதிர்ஷ்டமான வழிபாடு பிருதிங்கிராதேவி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. மீன ராசி என்பர்களே, கேது பகவான் அனுகூலமா இருக்கிறார். குரு பகவானும் அனுகூலமா இருக்கிறார். மங்களகாரியங்கள் நடக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலமா இருக்கும். 7.5 சனி இருந்தா கூட தம்பதிகள் விட்டு கொடுத்து போங்க. ஈகோ பார்க்காதீங்க. மறுமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல இப்ப உங்களுக்கு நல்ல ஒரு காலமாக இருக்கும். முயற்சிகள் வெற்றியை தரும். உடல் நிறையில் இருந்த பிரச்சனை குறையும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். நன்றி, வணக்கம்.